குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம ஒரு ஆப்ஷன் பையர், பொதுவாகவே ஒரு ட்ரேடருக்கு என்ன மாதிரியான செக்லிஸ்ட் வேணும் ஒரு ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி ரொம்ப பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் என்ன ஃபாலோ பண்ணுறனோ இல்லை இயல்பாகவே மார்க்கெட்டில் என்ன மாதிரி செக்லிஸ்ட் எல்லாம் வேணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஒரு ஆப்ஷனில் ப்ராஃபிட் வர்றதுக்கு மெயின் நம்ம மார்க்கெட்டையும் சொல்லலாம், நம்மளோட ப்ரிப்பரேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ப்ரிப்பரேஷன் இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் வர முடியும். அதாவது ஒரு செட்டப் வேணும். அந்த செட்டப் கூட அதுக்கு முன்னாடி சில செக்லிஸ்ட்டும் ஃபாலோ பண்ணணும். ஒரு ரொட்டீன் ப்ராஃபிட்டோ ஒரு ரொட்டீன் லாஸஸோ, ப்ராஃபிட் இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரு ரொட்டீன் லாஸஸ் இருந்துக்கிட்டே இருந்தால் அந்த லாஸை குறைக்கிறதுக்கு இந்த செக்லிஸ்ட் உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் முன்னாடியே ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொடர்ச்சியான அந்த லாஸஸ் வந்தால் கூட அது குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் அந்த செக்லிஸ்ட்டில் டோட்டலாக மார்க்கெட்டோட அமைப்பை மட்டும், மார்க்கெட்டு நடக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்திருக்கு அப்படின்ற அந்த விஷயத்தை டோட்டலாக செக்லிஸ்ட் மாதிரி நான் இதில் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு செக்லிஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, குளோபல் மார்க்கெட்டை கண்டிப்பாக செக் பண்ணணும். ஒரு நிமிஷம் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி 9:15 உட்காரோன்னா 9 மணிக்கு மார்க்கெட்டில் உட்காந்தாவோ இல்லை 8:45 உட்காந்தாவோ குளோபலில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும். யூஎஸ் மார்க்கெட்டில் டவ் என்ன நடந்திருக்கு, அப்புறம் நாஸ்டாக் எப்படி இருக்குது, S&P 500 எப்படி இருக்குது, இதோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, அப்புறம் ஏஷியன் மார்க்கெட்டில் SGX நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆகிட்டுருக்கு, நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டைரெக்ஷன் என்னமா இருக்குது, இதை பார்க்கறதுக்கு ஒரு நிமிஷம் போதாதான். அப்போது இந்த மாதிரி மார்க்கெட்டோட அந்த குளோபல் மார்க்கெட்டோட செக்லிஸ்ட்டை நம்ம பார்த்துட்டோம்னா நமக்கு மார்க்கெட் ஒரு கேப் அப் கிடைக்குமா இல்லை ஒரு கேப் டவுன் கிடைக்குமா அப்படின்றது ஈஸியாக தெரிஞ்சிருமா. இதை தான் நான் ரெகுலராக பண்ணுறது. ஒரு மார்க்கெட்டில் குளோபலோட மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம செக் பண்ணுறது ஃபஸ்ட்டு செக்லிஸ்ட்டு. இதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இனிமேலையாவது, நாளையிலேருந்தாவது. ரெண்டாவது, நியூஸஸ், ஈவெண்ட்ஸு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா மார்க்கெட்டில் அப்படின்னா, இப்போ இருக்கிற நியூஸஸ் அப்படின்னு பார்த்தா இந்த அமெரிக்கா ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது RBI நியூஸ் இருக்கா, ஃபெட் நியூஸ் இருக்கா, பட்ஜெட் நியூஸ் இருக்கா, பாலிசி அப்டேட்ஸ் ஏதாவது இருக்கா, ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்ஸ் நியூஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். ஒரு பிக் நியூஸஸ் இருந்தால் ஒரு பிக் மொமெண்டம் வரும். அது போத் சைடு, கால் சைட்லேயும் வரலாம், புட் சைட்லேயும் வரலாம். ஓகேங்களா? அப்போது ரெண்டாவது செக்லிஸ்ட்டாக என்ன பண்ணுன்னா, இன்றைக்கான மார்க்கெட்டில் என்ன நியூஸ் இருக்குது, என்ன ஈவெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி செக் பண்ணணும். மூணாவது, சார்ட்டை அனலைஸ் பண்ணிடணும். ப்ரீவியஸ் டே கேண்டில் லோ என்ன மார்க் பண்ணியிருக்கு, ஹையை என்ன மார்க் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கணும். அது எந்த இடத்துல சப்போர்ட் ஏற்படுத்தியிருக்கு, எந்த இடத்துல ரெசிஸ்டண்ட்டை லெவலை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அதை நம்ம ட்ரா பண்ணிக்கணும். ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். அப் ட்ரெண்டில் இருக்கா, டவுன் ட்ரெண்டில் இருக்கா, இல்லை சைடு வேலை இருக்கா. இப்போ நியூஸு, அந்த ஈவெண்ட்ஸ், அந்த குளோபல் மார்க்கெட், இதை வச்சு பார்த்தாவே நமக்கு மார்க்கெட் ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணிடலாம், அப் ட்ரெண்டில் வருமா, டவுன் ட்ரெண்டில் வருமா அப்படின்ட்டு. அப்போது அந்த மார்க்கெட் கண்டிஷனை வச்சே நம்ம ட்ரேட் பண்ணும்போது இன்ட்ராடே டைமில் மார்க்கெட் அப்பில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை டவுனில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இது இல்லாமல் எதையுமே நீங்கள் ட்ரேட் பண்ணவே கூடாது. இந்த 3 செக்லிஸ்ட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சார்ட்டை அனலைஸ் பண்ணாமல், நியூஸ் ஈவெண்ட்டு மார்க்கெட்டில் இருக்கா இல்லையான்னு தெரியாமல், குளோபல் மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்றத பற்றி தெரியாமல் நீங்கள் ட்ரேடே எடுக்காதீங்க. இந்த 3 செக்லிஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி, ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு செட்டப்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ ட்ரேட் எடுக்க போகிறீங்க, இந்த சொன்ன 3 செக்லிஸ்ட்டையும் ஃபாலோ பண்ணுறீங்க, ஒரு செட்டப் கொண்டு வரணும். என்ன செட்டப்னா, இது பிரேக் அவுட்டாக ரிவர்சலாக அப்படின்ற மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணி எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே டார்கெட் வைக்கணும், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும், இதை நம்ம கண்டிப்பாக கிளியராக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உள்ளேயே என்ட்ரி போகணும். இது தெரியாமல் தான் எல்லாருமே லாஸை புக் பண்ணுவாங்க. கால்ஸ் உங்களுக்கு குரூப்பில் கொடுக்குற கால்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனு 40,000 வாங்கிக்கணும், 30,000 வாங்கிக்கணும் கொடுக்குற கால்ஸ் எல்லாம் அவங்க இந்த செட்டப்லாம் பார்க்கவே மாட்டாங்க. ட்ரேட் செட்டப்னு ஒன்று அவங்கக்கிட்ட இருக்காது. எங்கே வேணால் வாங்க சொல்லுவாங்க, எங்கே வேணால் செல் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் நான் படிக்கிற எல்லா புக்குலேயுமே ட்ரேட் செட்டப் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணணும். எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகும், எந்த இடத்துல ரிவர்சல் ஆகும், இதெல்லாம் எங்கே நடக்கும் அதிகபட்சமாக
ஒரு பிரேக் அவுட்ன்றது ரெசிஸ்டண்ட்டில் நடக்கும், ஒரு ரிவர்சல்ன்றது சப்போர்ட்டில் ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரியான கண்டிஷனில் தான் நம்ம செட்டப்பே கொண்டு வரணும். அந்த இடத்துல தான் என்ட்ரி எக்ஸிட் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். இது கிளியராக இருக்கணும். ஒரு ட்ரேடருக்கு இது தான் கிளியராக இருக்கணும். மார்க்கெட் கன்சல்டன்சிக்கு இதை பற்றியே தெரியாது. நீங்கள் குரூப்பில் எத்தனை கால்ஸ் குரூப்பில் இருக்கீங்க, கரெக்டான ஒரு செட்டப்ஸு அவங்க கரெக்டாக ஒரு என்ட்ரி லெவல் கொடுக்குறாங்கன்னா அந்த என்ட்ரி லெவல் கரெக்டாக எந்த இடத்துல இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணியிருக்கீங்களா? எந்த இடத்துல வேணாலும் எடுக்கலாம்னு சொன்னால் அவங்க தான் மார்க்கெட் கன்சல்டன்சி. சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டில் வந்தால் மட்டும் சூஸ் பண்ணுறவங்க ஓரளவுக்கு ட்ரேடர்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நான் பல பேர்கிட்ட கேட்டதில் விவாதித்ததில் கால்ஸ் கொடுக்குறவங்க எல்லாருமே என்னென்னா எங்கே வேணால் கொடுக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போது ட்ரேடர்ஸாக நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இந்த கிளியரான மைண்ட் செட்டு வேணும், இந்த செட்டப் தான் வேணும். ஓகேங்களா? அடுத்தது ஆஸ் யூஷுவல் அதே தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பிளானு. கேபிட்டலில் 2% மேலே யூஸ் பண்ணவே கூடாது. அந்த 2% தான் நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும். லாட் சைஸை கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதிகப்படியாக நீங்கள் மார்க்கெட்டில் ஃபாலிங் சைடில் இருந்தீங்கன்னா அந்த இடத்துல போயிட்டு இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணி ஆவரேஜ் பண்ணுறேன்லாம் அந்த தப்பை பண்ணவே கூடாது. ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, மேலும் மேலும் அந்த தப்பை மறுபடியும் ஆவரேஜ் பண்ணி பெரிய லாஸ் கொண்டு போகிறத அங்கே அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் குரூப்பில் கொடுக்குற காலில் இந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க கொடுக்குற நம்பர்ஸ் ஃபாலோ ஆகிடுச்சுன்னா கடைசியில் மறுபடியும் ஆவரேஜ் பண்ண சொல்லுவாங்க. இது எத்தனை குரூப்பில் இந்த மாதிரி நடக்கும்? இதெல்லாம் எனக்கும் தெரியும். என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பல பேர் சொல்கிறான். அந்த லாஸையே மறுபடியும் ஆவரேஜ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அது? அது லாஸ்ட்டில் இருக்குது. ஏங்க ஒருத்தனை குத்தி ரத்தம் வருது, மறுபடியும் அவனை குத்தினா என்ன, அதில் மறுபடியும் அவனை குத்துறாங்க, அப்போ என்ன ஆகும்? ரத்தம் இன்னும் ஸ்பீடாக போகும். அதே பிரச்சனை தான். நீங்கள் ஏற்கனவே லாஸ் புக் பண்ணியிருக்கீங்க, லாஸில் இருக்குது, மறுபடியும் அதை ஆவரேஜ் பண்ணால் அந்த லாஸ் இன்னும் அதிகமாக தானே ஆகும். ரத்தம் இன்னும் அதிகமாக வெளியே போகிற மாதிரி உங்கள் லாஸ் இன்னும் அதிகமாக ஆகிட்டு தானே இருக்கும். இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் அப்படின்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டா அதுலேருந்து பின் வாங்கவே கூடாது. ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணிவிட்டு போட்டோம். ஸ்டாப் லாஸை நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தால் அது கேம்லிங்காக மாறிடும். அப்போது உங்களுக்கு லாஸஸ் பெரிய லாஸஸ் அப்படின்றது நிச்சயிக்கப்பட்டதாக ஒன்று மாறிடும். ஓகேங்களா? அடுத்த செக்லிஸ்ட்டு மைண்ட் செட்டு. ட்ரேடு அப்படின்னு ஒன்று உள்ளே வந்துட்டிங்கன்னா முதல்ல உங்கள்கிட்டயே நீங்கள் இந்த கேள்வியெல்லாம் கேளுங்க. நான் ட்ரேடிங்கில் காமாக இருப்பேனா? ரிவெஞ்ச் ட்ரேட்லாம் மைண்ட் செட்டில் எனக்குள்ளே வராது. எமோஷனாக நான் எந்த ட்ரேடும் எடுக்க மாட்டேன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்கள்கிட்டயே நீங்களே கேட்டுங்க. மைண்ட் செட்டு இதுதான் மைண்ட் செட் ரீடிங். இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களை நீங்களே கேட்டால் தான் இதுக்கு விளக்கம் கிடைக்கும். நான் காமாக இருந்து ட்ரேட் பண்ணுறேன், நான் எந்த ஒரு ரிவெஞ்ச் ட்ரேடும் எடுக்க மாட்டேன், எந்த ஒரு எமோஷன் ட்ரேடும் எடுக்க மாட்டேன், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா வெளியே வந்துடுறேன், டார்கெட் ஹிட் ஆச்சுன்னா வெளியே வந்துடுறேன், அந்த இடத்துல நான் வெயிட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ஒரு செக்லிஸ்ட்டை உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்திக்கணும். அடுத்தது ட்ரேடிங் டைம் அப்படின்ற ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணணும். எல்லா இடத்துலையும் ட்ரேடிங் எடுக்கக்கூடாது. அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அந்த ஓப்பன் டைமிங்கில் வெலாட்டிலிட்டி அந்த 15 மினிட்ஸ் நல்லா ஸ்பீடாக இருக்கும். அப்போது அந்த 15 மினிட்ஸ் எந்த அளவுக்கு மார்க்கெட் ஸ்பீடாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டைம் ஃப்ரேமில் கரெக்டாக 15 மினிட்ஸில் இருக்காது. பொதுவாகவே 9:30லேருந்து 11 மணி வரையும் மார்க்கெட் நல்லா ஸ்பீடாகவே இருக்கும். நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன். அப்போது கரெக்டான அந்த டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணி கரெக்டான டைமில் என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? எந்த ஒரு நேரத்துலையுமே 9:15க்கு மார்க்கெட் ஆரம்பித்து 3:30 வரையும் மார்க்கெட் ட்ரேட் ஆகுதுன்னா முழு நேரமும் நீங்கள் ட்ரேட் பண்ணவே கூடாது. இதுதான் எல்லாருமே பண்ணுவாங்க. அவன் 6.5 மணி நேரம் ட்ரேடிங் நடக்குதுன்னா 6.5 மணி நேரமும் உட்காந்து இருக்கவே கூடாது. ப்ராஃபிட் வந்துடுச்சா க்ளோஸ் பண்ணிட்டு போயிடணும். ஒரு நாளைக்கு 5 ட்ரேடா, 5மே லாஸாக ஏஞ்சி வெளியே போயிடணும், 5ம் ப்ராஃபிட்டாக ஏஞ்சி வெளியே போயிடணும். இதோட அடுத்த நாள் பார்க்கலாம். இந்த மாதிரி ட்ரேடிங் மைண்ட் செட்டை உள்ளே கொண்டு வரணும். ஃபுல் டே ட்ரேடெல்லாம் நீங்கள் பண்ணவே கூடாது. மார்க்கெட்டு தான் அது ஃபுல்லாக ட்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? மனுஷன் நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணால் நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டில் இருந்தாலும் அது லாஸாக மாறத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்த செக்லிஸ்ட்டு, டெய்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க ட்ரேடிங்கில், ப்ளஸ் ஆர் மைனஸ் அதை எழுதி வைங்க. ஓகேங்களா? உங்கள் மிஸ்டேக்ஸ் என்ன அதை எழுதி வைங்க. அதில் நான் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அதை எழுதி வைங்க. எந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நான் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதை எழுதி வைங்க. அந்த தொடர்ச்சியாக பண்ணுற மிஸ்டேக்ஸை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அதை திங்க் பண்ணி வைங்க. ஸோ இந்த மாதிரி ஜேர்னலில் உங்களை பற்றி நீங்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸை பற்றி எழுதி வைங்க. கண்டிப்பாக இது பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா நான் அப்படியெல்லாம் எழுதிருக்கேன். ஓகேங்களா? நான் எழுதுறதுனால நீங்களும் எழுதணும்லாம் சொல்லலை.
அது எழுதுனா அது என்னைக்காவது உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது அதை நீங்கள் படிச்சிங்கன்னா அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி 8 செக்லிஸ்ட்டை ஒரு ட்ரேடர் வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வாட்டி கோ த்ரோ பண்ணிக்கிட்டிங்கன்னா அன்றைக்கான ட்ரேடிங் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஓகேங்களா? ஆப்ஷன் பையர்ஸ் சக்ஸஸ் ஃபார்முலா அப்படின்றது ப்ரிப்பரேஷன் இருக்கணும், டிசிப்ளின் இருக்கணும், ரிஸ்க் கண்ட்ரோல் இருக்கணும். இந்த 3ம் சேர்ந்தால் எப்பேற்பட்ட ஆப்ஷன் பையரும் இந்த ட்ரேடிங்கில் ஈஸியாக சக்ஸஸ் பண்ணலாம். இந்த செக்லிஸ்ட்டை டெய்லியும் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? லாஸ் வருது, ப்ராஃபிட் வருது, அது அடுத்தது. ஆனால் ரெகுலராக இந்த செக்லிஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு லாஸே வருது, இந்த செக்லிஸ்ட் நான் ரெகுலராக இதையே தான் ஃபாலோ பண்ணி பண்ணுறேன்னா கண்டிப்பாக ஒரு நாள் லாஸஸ் குறைஞ்சி உங்கள்கிட்ட அந்த கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த ட்ரேடிங் பண்ணுற நேரத்தில் தைரியம் அப்படின்றது, நம்பிக்கை அப்படின்றது அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறது அது ஒரு ஸ்கில்லெல்லாம் நம்ம இந்த இடத்துல சொல்லக்கூடாது. என்ட்ரி எங்கே வேணால் எடுத்துக்கலாம். கரெக்டாக? என்ட்ரி கால்ஸ் குரூப்பில் கொடுக்குறாங்களே, எங்கே வேணால் என்ட்ரி எடுத்துக்கலாம், எங்கே வேணால் கொடுப்பாங்க அவங்க. அதில் ஏதாவது ஸ்கில்லு வேணுமா என்ன? ஒன்றும் வேணாம். ஆனால் கரெக்டாக அந்த ப்ரிப்பரேஷன் தான் ரியல் ஸ்கில்லு. கரெக்டாக இந்த லெவலில் தான் அது மார்க்கெட் திரும்பும், இந்த லெவல்லேருந்து அது திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இந்த இடத்துலேருந்து அது ரீபவுண்ட் ஆகும், இல்லை அந்த இடத்துல போய் ரிவர்சல் ஆகும் அப்படின்னு மாதிரி கணிக்கிறாங்க பார்த்தியா, அதுதான் ரியல் ஸ்கில். அந்த ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் உங்களோட லைஃப்பில் இந்த மாதிரி செக்லிஸ்ட்டை எப்போவுமே ஒன்று செஞ்சு வச்சுக்கிங்க. அதை செஞ்சு வச்சுட்டு ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட்டை நான் பார்த்தேன்னா டிக் பண்ணிங்க, லெவல்ஸை மார்க் பண்ணிட்டேன்னா டிக் பண்ணிங்க, செட்டப் கிளியராக இருக்கா டிக் பண்ணிங்க, ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா டிக் பண்ணிங்க, மைண்டு எனக்கு காமாக இருக்கா டிக் பண்ணிங்க. இந்த மாதிரி டிக் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் சுலபமாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நான் சொன்ன இந்த செக்லிஸ்ட்டில் இது நான்லாம் சொல்லலை, ஒரு ஆத்தர் எழுதியிருக்கார். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் நாளடைவில் இந்த செக்லிஸ்ட்டு உங்களை கண்டிப்பாக ஒரு நல்ல குட் ப்ரோக்ரெசிவ்க்கு கொண்டு போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் அவர் ஃபாலோ பண்ணாமல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமையே சொல்லியிருப்பார்? கண்டிப்பாக இல்லை. அப்போது ஏதோ ஒன்று அவருக்கு நடந்திருக்கு, அதை தான் அவர் சொல்கிறாரு. அது மாதிரி நம்ம எல்லாருமே எத்தனை பேர் செக்லிஸ்ட்டை வச்சுருப்போம்? யாருமே வச்சுருக்க மாட்டோம். நானே வச்சில்ல. நான் இது எப்போ படித்தேனோ அப்போத்துலேருந்து தான் நானே ஒரு செக்லிஸ்ட் வச்சுருக்கேன். சரி, இதை உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்றதுனால இந்த ஆடியோவை பதிவு பண்ணுறேன். இந்த ஆடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஃபாலோ பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஓகேங்களா? இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.